சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பிரியா, பயப்படாத பிரியா, நான் இருக்கேன்ல. டேய் சிவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? அம்மா, நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? ஐயோ கடவுளே கடவுளே, ஏன்டா இப்படி பண்ணன? ஏன்டா இப்படி பண்ணன சிவா? உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது சிவா? ஏன் இப்படி பண்ணன? ஏன் இப்படி பண்ணன? அம்மா அழுகாதீங்கம்மா, நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் பிரியாவை கூட்டிட்டு போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. ஐயோ கடவுளே கடவுளே, நீ கல்யாணம் பண்ண விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியல சிவா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ணன? உங்க அப்பா மேல நம்பிக்கை எவ்வளவு வச்சிருந்தாரு, நீ இப்படி பண்ணிட்டியே சிவா. நீ வெளியில யாரு நீ? பார்வதி பார்வதி. அத்தே, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? பார்வதி கொஞ்சம் அமைதியா இரு பார்வதி. என்னது அமைதியா இருக்கணுமா? என் மக ஐஸ் ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் வேணா வேணா பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் அவ மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என் மக தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி உன் பிள்ளை ஏமாத்திட்டானே. என் பிள்ளை ஐஸ் என்ன பாடுபட போறாளா தெரியலையே. எங்களை கூட்டிட்டு வந்துட்டு நல்லா ஏமாத்திட்டீங்க. அத்தே, யாருத்தே உங்களை ஏமாத்தினது? நான் ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மாட்டையும் எங்க அப்பாட்டையும் கல்யாணம் வேணா வேணா, நான் பிரியாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். மீறி உங்களை வர வச்சிருக்காகத்தே. என்னைக்காவது எனக்கு ஐஸை பிடிக்கும், ஐஸை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? ஐஸு என் புள்ள பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அறிகதை இல்லடா. என் புள்ள வாழ்க்கையை நாசமாக்கிட்டு என்னடா சொல்ல வர? என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ தந்த காயமும் நீ தந்த கோபமும் என்னோட இருக்கிறதே. நான் தந்த பாசமும் நீ தந்த நேசமும் உன்னோட இருக்கிறதே. ஏனோ வழிகளும் மறையவில்லை ஏனோ. எங்களை ஊருக்கு வர வச்சு நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்களே. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பார்வதி, ஏன் வெளியில உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்க? வந்துச்சா, ஏன் அழுதுகிட்டு நிக்கிறேன்? என்னாச்சு? உன் புள்ள பண்ணன வேலைக்கு தெருவுல உட்கார்ந்து கத்தணும். என்னாச்சு பார்வதி, ஏன் இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க? உன் புள்ள பண்ணன வேலையை பாரு ஃபர்ஸ்ட். டேய் சிவா, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்துச்சுன்னா இவள் கல்யாணம் முடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்ப. அப்பா
அப்பான்னு கூப்பிடாதடா. என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டீல. ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணு வேணா வேணா வேணும்னு தலைப்போட அடிச்சுக்கிட்டேன். ஆனா இந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. ஏங்க ஊரே வேடிக்கை பார்க்குதுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் எதா இருந்தாலும் பேசுவோம். என்னது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசவா? என் பேச்ச மீறி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. வெளியில போக சொல்லுடி. உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் அப்புறம் மாட்டி வச்சுக்கிறீங்க. இப்ப எனக்கு என் மகளுக்கு என்ன பதில் சொல்லுங்க. என் மகளை நம்ப வச்சு கழுத்தறுத்து பட்டீங்களே. என் தங்கச்சி கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? எப்படி பதில் சொல்லுவேன்? என்னை அசிங்கப்படுத்திட்டியடா, அசிங்கப்படுத்திட்டிய. எனக்கு ஓர போகிறதுக்கு என் கண்ணு முன்னாடி நிக்காதடா, கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க இருந்து கூட்டிட்டு போடா அந்த கழுதைய கூட்டிட்டு போடா. அப்பா இனிமே நான் உனக்கு அப்பன்னு இல்ல, நீ எனக்கு புள்ளையும் கிடையாது. என் புள்ள செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன். கூட்டிக்கிட்டு போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. கோவப்படாதீங்க. நம்மளுக்கு இருக்கிறதே ஒத்த பிள்ளை. ஏங்க இப்படி பேசுறீங்க? என் பேச்ச கேட்காதவே என் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது, என் வீட்லயும் இருக்க கூடாதுடி. இந்த கழுதையை எங்கிட்டாச்சும் கூட்டிட்டு போக சொல்லு. அம்புடுத்தேன். ஏய் அப்படியே உனக்கு அம்மா அப்பா தான் முக்கியம்னா இந்த கழுதையை இப்பயே விரட்டி விட்டுப்புட்டு வீட்டுக்குள்ள வா. அப்பா என்னையே நம்பி வந்தவளை நான் எப்படிப்பா விட முடியும்? மாமா தயவு செய்து எங்களை ஏத்துக்குங்க மாமா. எடு அந்த செருப்பை. யாருக்கு யாரு மாமா? கண்டவளும் மாமான்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன ஆளாட்டி? என் தங்கச்சி மக இருக்காட்டி என்னை உரிமைய மாமான்னு கூப்பிடுறதுக்கு? பிரியா நீ அமைதியா இரு பிரியா. அப்பா எனக்கு பிடிச்ச பொண்ணா தானப்பா கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் நான் எவ்வளவோ போராடுனேன். ஆனா நீங்க ஒத்துக்கிறவே இல்லை. அதனாலதான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதா போச்சுப்பா. அதுக்காக கண்ட சிறுக்கிகளையும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வருவ, நான் உன்னை ஏத்துக்கிறேனுமா? இங்க பாருடா, நான் ஆரம்பத்துல சொன்னதான் இப்பயும் சொல்றேன். இவளை இப்பயே வெட்டியை விட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா இவளோட சேர்ந்து நீனு போயிருடா. ஒத்த பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அவன் எங்க போவாங்க? அதுக்குன்னு எவளையாவது ஒருத்தவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா, நான் சேர்த்துக்கிறேனுமா? அதெல்லாம் முடியாது. பாவம் என் தங்கச்சி மக ஐஸ்வர்யா, அவ மனசுல கல்யாண ஆசையை ஏற்படுத்திட்டு பாவம் அங்க பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இவளை கூட்டிட்டு மரியாதையா வெளியில போயிரு. எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. என் குடும்ப மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் நாசமா போச்சு. எப்படி கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இந்த கழுதையை கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் போத்திட்டீங்களா? எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீல. ஏப்பா ராமசாமி, குடும்ப விஷயம் எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேச வேண்டியதானப்பா. நானும் பொறுமையா இருந்தா நீ என்ன இப்படி எல்லாரும் முன்னாடியும் கத்திக்கிட்டு கிடக்க? இந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆளு இப்படி எல்லாம் பண்ணலாமா? எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசுப்பா. போப்பா. என்னது இதுல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்காந்து பேசவா? அதெல்லாம் முடியாது. இதுல இப்படியே வெளியில அனுப்புங்க. எல்லாம் சொகுசா வாழ்ந்த நாள்ல காசு பணம் மரியாதை எல்லாம் என்ன எதுன்னு தெரியாம போச்சு. கஷ்டப்பட்டவன்னு என்ன வழின்னு தெரியும். நிறுத்துடி. இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துதானே 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்கிறான். இங்க பாரு ராமசாமி, இந்த தெருவுக்கு கவுன்சிலர் முறையில உங்ககிட்ட சொல்றேன், கேட்டியா என்ன? சொல்லுங்க. உன் பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கிறீங்க. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறீங்க. வெளியில பேசினா உங்களுக்கு தான் அசிங்கம். எல்லாம் என் தலை எழுத்து. ஏப்பா தம்பி, இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ளக போ. எல்லாரும் உள்ளக போங்க. எதா இருந்தாலும் உள்ளக்கையே வச்சு பேசுங்க. போங்க. அம்மா என் ஜீவன் வாழுதே.
ஐஸ்வர்யா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லக்கா. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்ணின் ஓரம் நீர் துளி, இனி தாண்டி எங்கும் சாய்ந்தாடுதே. ஐஸ்வர்யா, நான் எவ்வளவு முறை சொல்லலாம்னு வந்தேமா, ஆனா சந்தர்ப்பம் அமையல. பிரியா, வா பிரியா, வீட்டுக்குள்ள போவோம். வாங்க சரோஜாக்கா. என்ன ராணி, நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதானா? கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை ராணி. ஆமாக்கா. தலையில மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டாக்கா. மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டா. இந்த தெருவுல உள்ளவங்க எல்லாரும் வந்து துக்க மாதிரி விசாரிக்கிறாங்கக்கா. துக்க மாதிரி விசாரிக்கிறாங்க. அழுகாத ராணி, உன் தங்கச்சி இப்படி செய்வான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க? உன் தங்கச்சி ஊமை கொட்டா மாதிரி இருந்தா, ஆனா பண்ற வேலையை பத்தியா பயங்கரமாவே இருக்கு. இந்த பிள்ளைலாம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ராணி. நானுமே நினைச்சு பார்க்கலையேக்கா, நினைச்சு பார்க்கலையே. என் பிள்ளைங்க மாதிரி அவளையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே வேட்டு வச்சுட்டு போயிட்டாக்கா. வேட்டு வச்சுட்டு போயிட்டா. அழுகாத ராணி, பாவமா இருக்க. நீனே உடம்பு சரியில்லாத ஆளு. அழுது அழுது ஏதாச்சும் ஆயிர போகுது ராணி. அழுகாத, உன் பிள்ளைக்காவது நீ நல்லா இருக்கணும்ல. பாவம் பிள்ளைங்க. ஓடி போய் கல்யாணம் பண்றதா? கல்யாணம் பண்ணாலே எங்க சொந்த ஊருக்கு போயாவது அப்படி பண்ணி தொலைச்சிருக்கலாம்லக்கா. என் வீட்டுல இருந்து இப்படி அசிங்கத்தை கட்டிட்டாளக்கா. என் மாமியாரே சும்மாவே என்னை கரைச்சு கொட்டுவா மனுஷி. இப்ப சொல்லவா வேணும்? என்னை படா படுத்துறாக்கா. பத்தாததுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க. ஒரே அசிங்கமா இருக்குக்கா. எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போய் 2 நாள் ஆச்சுக்கா. வேலைக்கு போனா அசிங்கமா கிழிப்பாங்க, யாராச்சும் கேட்பாங்கன்னு சொல்லியே வேலைக்கு போகல. இப்படி வேட்டு வச்சுட்டு போயிட்டாளேக்கா என் குடும்பத்துக்கு. சரி சரி விடு ராணி. அவ வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுத்துட்டா. அது நஷ்டமா கஷ்டமா அவளே பார்க்க போறா. விடு விடு. உங்க அம்மா எங்க ராணி? ஊருக்கு போயிட்டாங்களா? இல்லக்கா, இங்கதான் இருக்காங்க. எங்க அம்மா நேத்தே ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. ஆனா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அசிங்கமா எங்க அம்மாவை திட்டுவாங்கல்ல. அதனாலதான் நான் போக வேணாம், கொஞ்ச நாள் இங்கேயே இருன்னு சொல்லியிருக்கேன்க்கா. ஆமாமா ராணி, உங்க அம்மா கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். கிராமத்துக்காரிகள் எல்லாம் பொல்லாதவளுக, மூஞ்சிக்கு நிறைய கிளிப்பாளுக. ராணி, வீட்டுல சமைச்சியா என்ன? இல்ல ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டீங்களா? இல்லக்கா, வீட்டுல தான் சமைச்சேன். எம்பிட்டு பேருக்கு ஹோட்டல்ல வாங்குறது? சோறாக்கி புளிச்சாறு வச்சு உருளைக்கிழங்கு வறுத்தேன்க்கா. பிள்ளைங்க 2 பேரும் என் மாமியார் இருந்தேன் சாப்பிட்டுருக்காங்க. இன்னும் என் வீட்டுக்காரரு, நான், எங்க அம்மா இன்னும் சாப்பிடலக்கா. சோறு வாய்க்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது. பாரு ராணி, ஓடி போனவளையே பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்துகிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிறாத. நீ நல்லா இருந்தா தானே உன் குடும்பத்தை பார்க்கலாம். உன் அம்மா வயசானவங்க ராணி, நீவே அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். அதை விட்டு இப்படி மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சரியா வருமா? போய் மூஞ்சியெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா சாப்பிடு. உன் வீட்டுக்காரையும் சாப்பிட சொல்லு, உங்க அம்மாவையும் சாப்பிட சொல்லு. சாப்பிட்டதானே தெம்பு கிடைக்கும். ஓடி போன உன் தங்கச்சி என்ன சாப்பிடாமையே உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்க போறா? அதெல்லாம் பிரியாணியே வாங்கி சாப்பிட்டுருப்பா. ஆமா சரோஜாக்கா, நம்மதே அவளை நினைச்சுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு உட்காந்து கிடக்க. அவன் நம்மள கூட நினைக்க கூட மாட்டாக்கா. நான் போய் எங்க அம்மாவுக்கு சோத்தை போட்டு கொடுக்குறேன். எங்க அம்மாவுக்கு சும்மாவே பிரஷர் இருக்கு. வா சரோஜா, ஒவ்வொரு ஆளா வந்து உங்க தோழிகளை பேசுறீங்களாக்கு? வாங்க மரியமாக்கா, சும்மாவே வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஏடி, இன்னும் நீ எந்திரிக்கலையா? பாத்திர மண்டம்லாம் குமிஞ்சு ஓய் கிடக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல பானையில. என்னடி செய்யற? மரியமாக்கா, நம்ம தெருவுல குடிக்கிற தண்ணி வந்தே 4 நாள் ஆயிருச்சு. எல்லாரும் தண்ணி தட்டுப்பாட்டுல அலமோதிட்டு திரிகிறாங்க. இந்த வீட்லயும் தண்ணி இல்லக்கா,
வந்தா வருத்தப்பட்டு அழுகிறதுக்கு கூட விதி இல்லாம போச்சு. செத்து உட்கார முடியுதா? வேலைய பாரு வேலைய பாருங்கறாங்க. அவங்களுக்கு அவங்க வேலையே முக்கியம். நம்ம மிஷின் மாதிரி வேலை பார்த்து கொடுக்கணும். அப்படிதே. கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா பணம் பாட்டோடுதானா அதன் ஏட்டோடுதானா நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா? அப்பா எம்பிட்டு நேரமா இங்க என்கிட்டயே உக்காந்துக்கிட்டு கிடக்கிறது. இந்த சரோஜாக்கா வாரேன்னு சொல்லிச்சு, இன்னும் ஆளையும் காணா பேரையும் காணா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இதுவே நம்ம லேட்டா வந்துட்டா போதும், அப்படியே தங்கு குதிச்சுக்கிட்டே கிடக்கும். இப்ப பாரு எம்மா நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி பிடிக்க வந்துட்டு ஒரே தாகமா இருக்குது. அடியக்கல சீக்கிரம் வாங்கடி போய் தண்ணிய புடிச்சிட்டு வருவோம். ஆச்சி கொஞ்சம் பொறுங்க ஆச்சி, சரோஜாக்கா வாரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, விட்டுட்டு போனா அதுக்கு வேற கிளிக்கி ஆச்சி. சின்ன பொண்ணு, உன் மாமியார் எங்கடி? ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது எங்கக்கா இங்க இருக்கு, அவங்க மக வீட்டுக்கு போயிருக்காங்க, போய் ஒரு வாரம் ஆச்சுக்கா. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? உன்னையும் உன் வீட்டையும் விட்டு அந்த மாமியார் கிளடி நகலாது. இப்ப என்ன ஒரு வாரம் ஆயிருச்சா? ஆமா வசந்தி அக்கா, என் நாத்தனாரு பாத்ரூம்குள்ள வலிக்கு விழுந்து விட்டாலாம், அதை பாக்குறதுக்காக போனாங்க. ஐயோ, ராதிகா வலிக்கு விழுந்து விட்டாளா? நல்லா இருக்கலாட்டி? எதுவும் அடிக்கடி படலையே? அதெல்லாம் நல்லா தாக்கா இருக்கா, காலில் தான் ஒரு சின்னதா அடியா, எந்திரிக்க முடியாம இருக்கா போல இருக்கு, அதான் ஒத்தாசிக்கு போய் இருக்காங்க. ஓ சரிடி. அதனாலதான் உன் மாமியாரா இந்த தெருவுக்குள்ள காணாமோ? வீட்டுல இருந்தா உன் திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு நாலு வீட்டு புறணியே உப்பு இல்லாம பேசுமே. மொட்டாச்சி எதுவும் முக்கியமான விஷயமா இல்ல? என் மாமியார்ட்ட காசு ஈசு வாங்கிருக்கீங்களா? குடுக்கணுமா? என்கிட்ட கொடுங்க ஆச்சி, நான் கொடுத்துறேன். மாமியார் அப்படியே காசை கொடுத்துட்டே மறுவேளை பாப்பா. ஓ மாமியார் எச்சி கையில கூட காசை வரட்ட மாட்டாளே. ஓ மாமியார் வந்தா மரத்தடியில உட்காந்து கதை விடலாம்ல, அதுக்கு கேட்டேன். இப்ப மட்டும் கதை விடாம அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி மொட்டாச்சி பேசுவாங்க. ஏய் அம்மா, சீக்கிரமால வந்துட்டீங்க, போங்கக்கா. அரை மணி நேரமா இதே லக்கில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சுடி, அதான் முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இல்லைன்னா தண்ணி பிடிக்க போயிட்டு அறக்க பறக்க வந்து பாக்கணும், அதே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரேன். சரோஜாக்கா நீங்க நல்ல தெளிவுதே. எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாவகாசமா வாரீங்க. நாங்க இனிமேதான் தண்ணியை புடிச்சிட்டு போய் எல்லா வேலையும் பார்க்கணும். பேசிக்கிட்டே இருக்காம வரசா வாங்கிட்டு தண்ணியை போய் பிடிக்க பாவம். தண்ணியை புடிச்சிட்டு வந்ததே உழ வைக்கணும். ஆச்சி கொஞ்சம் பொறுங்க ஆச்சி, ராணியே மாறேன்னு சொன்னா கொஞ்சம் நில்லுங்க, அவளையும் கூட்டிட்டு போவான். ஓ அப்படியா சரோஜாக்கா, ராணி அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா வசந்தி, மனசே கேட்கல, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் ராணியக்கா, நாங்க பிரச்சனை நடக்கையில பார்த்தது, இப்ப எப்படி இருக்கு ராணியக்கா? நல்லா இருக்கா? நத்தடி மூலையில உட்கார்ந்துட்டு மூசு மூக்க சிந்தி அழுதுட்டு இருக்கா. இருக்காதடி பின்ன. தான் தங்கச்சிய தனக்கு பிறந்த மகளாட்டம்ல பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி ஏமாத்திட்டு போனா யாருக்கிட்டே இப்படி அழுக வராம இருக்கு? சே, இந்த பிரியா இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, நம்மள்ட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொன்னா நீனே கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பியாக்கு. போடி அங்கிட்டு. நம்மளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண வரைக்கும் நல்லது தாண்டி, இல்லைன்னா ராணி அக்கா நம்மளோட முறைச்சுக்கிட்டு திரியும். ஆமா வசந்தி அக்கா, நீ சொல்றதும் சரிதேன். ராணி மனசு கஷ்டத்துல இருந்தா அவ மாமியார் வேற குத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த கிளடி சும்மாவே ராணி அக்காவை துரத்தி அடிப்பா. இப்ப சொல்லவா வேணும், அவளுக்கு ஒரு சாக்கு கிடைச்சு போச்சு, இப்ப சும்மா விடுவாளா? இதுவும் கடந்து போகும்னு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதே, வேற என்ன செய்யறது? நம்ம வருத்தம் தான் பட முடியும். ராணி சும்மாவே மூசு அழுதுட்டு வருத்தத்துல இருக்கா. அவகிட்ட தங்கச்சியை பத்திலாம் இனிமே கேட்காதீடி. ஆமாக்கா, ராணி அக்காவே முடியாத ஆளு, அத மைண்ட் டைவர்ட் பண்ணி வேறதையும் பேசணும். ஆமாங்கட்டி, நம்ம தெருவுல ராணி தாயா பிள்ளையா நம்மகிட்ட ஏன் க்ளோஸா இருக்கா? சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. யாராச்சும் பேசினாலும் நம்ம தட்டி விட்டுட்டு வேறதையும் பேசணும், சரியா? சரி சரோஜாக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே செஞ்சுருவோம். ராணி என்னக்கா லேட் ஆயிருச்சோ? இல்ல ராணி, இப்பதே நாங்களே வந்தோம். அக்கா சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டேன் சின்ன பொண்ணு. சரி உட்காந்துருக்க லேட்டாத்தே ஆகும். சரி வாங்க போய் தண்ணி பிடிக்க போவோம்.